வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நிஃப்டியோட லைவ் அப்டேட்டும் வரும். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். புதுசாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோலாம் பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பிகினர்ஸ் கைடு பாருங்கள். இந்த பிகினர்ஸ் கைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வீடியோ இருக்குது. ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வீடியோ வரும். ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது பார்த்து முடிச்சுட்டு ஒரு வீடியோ முடிச்சிங்கன்னா அதை பயிற்சி பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் முழுமையாக புரியும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா இதை பாருங்கள். தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். இதில் இருக்கிற கான்செப்ட் உங்களுக்கு போதுமானது. வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நிஃப்டி வந்து 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக போட்டிருந்தோம், இது ஒரு சப்போர்ட்டாக போட்டிருந்தோம். ஏன்னா ப்ரீ மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டினங்காட்டி நம்ம வந்து மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸு கீழே ஒரு சப்போர்ட் போட்டோம். அப்போ இந்த சப்போர்ட் நம்மளுக்கு தேவையே இல்லை தான். அது தேவை, கீழே பிரேக் ஆச்சுன்னா பார்த்துக்கலான்னு விட்டுடலாம். அந்த சப்போர்ட்டை கூட தூக்கி விட்டுற முடியும். இது வந்து நம்ம இன்னும் சின்ன டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன கிடச்சிருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். அது கரெக்டாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கு, மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிட்டு மேலே போயிட்டு மறுபடியும் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்டே நியர்பை முடிஞ்சிருக்கு. புரிஞ்சுங்களா? அடுத்த அடுத்த கட்டமாக என்னமா நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அப்சைடு மூவ் ஆச்சுன்னா அடுத்த லெவல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம போடணும். அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கனெக்டிங் எல்லாம் கனெக்ட் பண்ணோம்னா கரெக்டாக இதுக்கு ஜாயிண்ட் ஆகும். அந்த மாதிரி நம்ம போடணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போடலாம், இப்படி தான் போடுவோம் நம்ம. கரெக்டுங்களா? அதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். எக்ஸாக்டாக இப்படியே போடணுங்கிறதுல இன்னும் கொஞ்சம் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்க முடியுதுல. இப்போ வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக வந்து இதையே கனெக்ட் ஆகிற மாதிரியும் இதை கனெக்ட் ஆகிற மாதிரியும் ரெண்டு இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ப்ளஸ்ஸு, இந்த இடத்துலையும் அதே மாதிரி. அப்போ இங்கே வந்து ரிஜெக்ட், இங்கேயுமே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த பிளேஸ் தான் நம்ம ஒரு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்க போகிறோம். நாளைக்கு இதை தான் நம்ம வச்சுக்குவோம் ஆக்சுவலாக. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இடத்துல கிராஸ் ஆன முன்னாடி அடுத்தது போட்டால் போதும். அது வரைக்கும் தேவையில்லை. இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனோன்னு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போய் தொட்டிருக்கு. 5 மினிட்ஸில் பார்ப்போம் அது எப்படி எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு. ஆல்ரெடி நேற்று நம்ம பார்த்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே போயிருக்கோம். நான் என்ன பண்ணியிருக்குது, இங்கே ஓப்பன் ஆகி வந்துட்டு கீழே வந்துட்டு இந்த லோ பிரேக் பண்ணிட்டு போயிருக்கிறதுனால இதை பிரேக் பண்ணவே நம்ம பைட்டன்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாடி க்ளோஸ் மேலே வச்சுருக்கான். அப்போ கண்டினியூட்டி அப்படியே மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணி பண்ணி போனதுனால பைட் எடுக்க நேற்றே வந்துட்டான். அதை ஆக்சுவலாக பார்க்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே தான் நடந்திருக்கேன் பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது தாண்டியாச்சு. இது ஹையை பிரேக் பண்ணிட்டா அப்படிங்கும்போது அடுத்த லோ இது அப்படின்னு வந்துருச்சு. இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டா அப்படிங்கும்போது இது லோவாக மாறிடுச்சு இல்லைங்களா? அடுத்த ஹை கிட்டத்தட்ட இதுவே வைக்கலாம். நேற்று க்ளோசிங் டைம் வச்சிருக்கலாம். இந்த லோவுக்கு வரைக்கும் இது வரைக்கும் வராமல் அப்படியே போயிருக்கு. இந்த லோவை நம்ம வைப்போம். பட் வந்து நேற்று க்ளோஸ் ஆகி முடிச்சிருக்கான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆனோடனே இது பிரேக் பண்ணிக்கிறான், பாடி க்ளோஸ் வைக்கல. அகெயின் வந்து இது வரைக்கும் இதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனது பாடி க்ளோஸ் வச்சுடுச்சுங்க. எக்ஸாக்டாக போட்டேங்க, பாடி க்ளோஸ் வச்சிடுச்சு. அதுக்கு பின்னாடி பாருங்கள் அப்படியே தான் நடந்திருக்கு. பாடி க்ளோஸ் வச்சுட்டு தான் போயிருக்குது. அப்போ லோன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரே லோவாக தான் இருக்குது. இந்த பாடி க்ளோஸ் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாடிக்கு ரேஞ்சில் தான் வச்சுருக்கான். ஆனால் விக்கு பார்த்தீங்கன்னா இதனோட விக்கு இது வரைக்கும் இருக்குது. அப்போ மேலே போனவன் வந்து ஹை உடைச்சானுன்னா உடைக்கல, உடைக்காமல் கீழே வந்ததுனால கரெக்டாக இந்த பாயிண்ட்டையே எடுத்துகிட்டு அகைன் மேலே பறந்துட்டான். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து புட் ஆப்ஷனுக்கு மூவ் பண்ணிடக்கூடாது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த கால் ஆப்ஷனை ஒவ்வொரு டைம் இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம இந்த இடத்துல மூவ் பண்ணியிருக்க முடியும். இந்த இடத்துல கொஞ்சம் யோசனை பண்ணியிருப்போம், பட் இந்த இடத்துல மூவ் பண்ணியிருக்க முடியும். இதைத்தான் நம்ம ஒன் பை ஒன்னாக இப்படியே தான் போயிட்டு தாகணும். கரெக்டாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம், ஜூம் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே,
இப்போ காலையில் ஓப்பன் ஆனது வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்காங்க மார்க்கெட்டு. ஓப்பன் ஆகிட்டு இதுவரை கீழே வந்திருக்கிறான். கீழே வந்து போட்டு மேலே போனவன் இது வரைக்கும் வச்சுட்டு இது வரைக்கும் இதனோட இங்கே செக் பண்ணி பாருங்க. பாடி கொண்டு வந்து இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கான். விக்கு மட்டும் மேலே வச்சுட்டு வந்திருக்கான். எகைன் வந்தவன் கரெக்டாக இதே இடத்த டெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேலே போனவன் இங்கே பாடியை வந்து மேலே க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா? அப்போ லோ வந்து நம்மளுக்கு இதுதான் லோவாக இருக்கும். எகைன் கீழே வந்தவன் இது வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்குது. இது வரைக்கும் வந்திருக்காங்க போது கிட்டத்தட்ட ரெண்டையும் ஒட்டுக்காவே வச்சுக்கலாம். பக்கம் தானே இருக்குது, அதனால ஒரே லெவல் வச்சுக்க முடியும். எகைன் வந்த மார்க்கெட்டு மேலே போய் இங்கே பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்தவன் இந்த லோ இதே இடத்த டெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஓடிட்டான் மேலே. ஆனால் இதனோட லோ பார்த்துங்க, ஆக்சுவலாக இந்த லோ. அப்போ இந்த லோவை தான் நம்ம வச்சுக்கணும். இங்கே இப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறதையும் கவுண்டில் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் மேலே போகிறவன் பாருங்கள், இந்த பாடி க்ளோஸ் மறுபடியும் பண்ண முடியல. எகைன் வந்து கீழே வர்ற மார்க்கெட் எது வரைக்கும் வந்திருக்குது, பர்ஃபெக்டாக இந்த இந்த டச் தான். இந்த டச் எடுத்துட்டு மறுபடியும் பறந்துட்டான். அப்போது இன்னைக்கு உண்டான செல்லுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. இங்கே தான் செல் ரெசிடென்ஸுக்கு வந்தால் செல் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து வைட்டல் இருக்கும்போது அந்த ரிஸ்க் மேக்ஸிமம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணி பழகிக்கணும். எடுக்கலாம், சின்ன சின்ன பாயிண்ட் எடுக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிடுவோம். அதுக்காக என்ன ட்ரெண்ட் இருக்குதோ அந்த ட்ரெண்டு கூட போய் பழகு. செல்லுக்கு வந்துன்னா வரல, பை ட்ரெண்ட்லேயே தான் கண்டினியூ ஆகுதுங்கும் போது பைக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஓப்பன் ஆனது, இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இங்கேயும் கூட எடுத்துருக்க முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி தான், இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டத்தட்ட 4 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கா. எங்கே போயிருந்தீங்கனாலும் 50 பாயிண்ட் கையில் அள்ளி கொடுத்துருப்பான். அது கடைசியில் இருந்தெல்லாம் நல்லாவே கொடுத்துருக்கான் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் எல்லாம் சாதாரணமாக கொடுத்துருப்பான். இப்போ இது 100 பாயிண்ட் கொடுத்துருக்கானா அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 24,600 நம்ம ஸ்பாட்டோட கணக்கு எடுப்போம். ஸ்பாட் எங்கே இருக்கோ அந்த கணக்கு தான் நம்ம எடுத்துக்குவோம். ஸ்பாட் கணக்கு எடுத்தோம்னா இது இப்போ ஸ்பாட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அப்போ பார்த்துட்டோம்னா கரெக்டாக இருந்துச்சு. சரி, இப்போ 26,600 24,620னா 24,600 எடுத்துப்போம். அந்த மாதிரி எடுத்து கூட நம்ம இப்போ ஒரு நிமிஷம் அந்த இதே ஆப்ஷன் செக் பண்ணி பார்ப்போம். அதில் கொடுத்துருக்குற ஆப்பர்ச்சுனிட்டிகள்லாம் பார்ப்போம் நம்ம. அவ்வளோதாங்க. கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணோம்னா எல்லா இடத்துலையும் இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க தான் செய்யுது. நம்ம தப்பாக மூவ் பண்ணோம்னா தான் ஏதோ ஒரு பக்கம் லாக் பண்ணி விட்டுரும் மார்க்கெட். அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கணும் நம்ம. இருங்க ஒரு நிமிஷம். நிஃப்டியோட ஸ்பாட்டை பார்த்துட்டே நம்ம கூட முடிவு பண்ணோம்னா கரெக்டான பாயிண்ட் எதுன்னு கூட முடிவு பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நான் டெலகிராமில் கொடுத்துட்டு இருந்தது. இந்த இடத்துக்கு வச்சுக்கோங்க, 24,620, 24,000. ஓ சாரி, இதில் போட்டிருக்கோம் நிஃப்டி ஸ்பாட். இதோ 24,530, 24,500 கால் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணலாம். இது ஸ்பாட்டில் பார்க்குறோம். ஏன்னா நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறது இதில் தான் பண்ணுவோம். இப்போ 24,500 கால் ஆப்ஷன் எடுத்துப்போம். அது கொடுத்துருக்குற ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். 24,500 கால். செக் பண்ணி பாருங்க. இப்போ அது எத்தனை இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுத்து போயிருக்குங்க. 5ஆம் தேதி 5th. பாருங்க, ஒவ்வொரு இடத்துல அது கொடுத்துருக்குற ரேஞ்சை மட்டும் பாருங்க. இன்னைக்கு மார்னிங் வந்து ஓப்பன் ஆன பிளேஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த பிளேஸ் இல்லைங்களா, இந்த பிளேஸில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு மேலே போய் கீழே வரும்போது இது ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு. அடுத்தது இங்கே, அதுக்கு அடுத்து இங்கே. இங்கேருந்து ஒவ்வொரு டைம் பாருங்கள் இது என்ன பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 260 ஆவரேஜாக. அப்போ இந்த பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா 340. கிட்டத்தட்ட 80 பாயிண்ட் வந்து ஒவ்வொரு டைம் கொடுத்துருக்குது. இங்கேருந்து மேலே போனால் 80 பாயிண்ட்டு, இங்கேருந்து மேலே போனால் 80 பாயிண்ட்டு, இங்கேருந்து மேலே போனால் மட்டும் இது ஒரு 50 பாயிண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கு. இங்கேருந்து கணக்கு போட்டு பாருங்கள், 280, 320, 40 பாயிண்ட் தான் இங்கே கொடுத்துருக்கு. எகைன் இந்த பாயிண்ட் பாருங்கள், 260லேருந்து கிட்டத்தட்ட 460, 200 பாயிண்ட் கொடுத்துருக்குது இங்கே. இந்த மாதிரி வந்து நம்ம
பொறுமையாக என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு தான் இருக்கேன், எங்கேயும் மிஸ் ஆகாத ஏதோ ஒரு இடத்துல மாற்றி மாற்றி கொடுத்துருக்கு. இது இது வந்து இதை விட கொஞ்சம் கீழே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவியும் கரைஞ்சிட்டு இருக்கும் இல்லையா, அதனால ரேட் கொஞ்சம் முன்ன பின்ன வந்திருக்கும். நம்ம இந்த டைமில் வந்து ஃபியூச்சர் என்ன மூவ்மெண்ட் கொடுத்ததோ அந்த மூவ்மெண்ட்டுக்கு தான் எடுக்க போகிறோம். சரிங்களா, இந்த இடத்துல என்ன மூவ்மெண்ட் கிடைச்சிருக்குதோ இங்கே தான் எடுத்திருப்போம். அப்போ அது ஆப்ஷனில் வந்து இந்த இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது என்ன பாயிண்ட் இருந்ததோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். அதனால் இந்த மாதிரி பொறுமையாக பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக நம்மளுக்கு பிக்கப் ஆக முடியும். அப்போ இங்கே செல் ட்ரேட் புட் ஆப்ஷனுங்க நான் மூவ் பண்ணக்கூடாது, கால் ஆப்ஷன் கிடைக்கிற அப்போ மட்டும் தான் போகணும்னு நினச்சோம்னா 2 3 என்ட்ரி ஈஸியாக கொடுத்துருக்குது. 2 3 என்ட்ரி எதுக்குங்க, ஒரே ஒரு என்ட்ரி ஒரு 30 to 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் கிடைச்சா முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கு மேலே இந்த மார்க்கெட்டில் நாம ஏன் உட்காந்துருக்கணும்? நம்மளுக்கு தேவையான மார்க்கெட் கொடுத்துட்டு தான் இருக்குது, நம்ம தான் கரெக்டாக பிக் பண்ணுறதில்ல. பாருங்க, இந்த பயிற்சிகள் பண்ண பண்ண தான் இது நம்மளுக்குள்ள செட் ஆகும். அதனால கொஞ்சம் பயிற்சி பண்ணிட்டே இருங்க, ஈஸியாக பிக்கப் ஆகும். கரெக்டாக ட்ரெண்டை பிடிச்சிக்கங்க. ட்ரெண்டை பற்றி நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், ட்ரெண்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன். அதனால தெளிவாக அதை பாருங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக அது புரியும். இப்படி தான் ட்ரேட் பண்ணணுங்கிறது தெரியும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணி பழங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் நாம சந்திப்போம்.